ஜீவிக்கலாம். இசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, அதுக்கு இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, கொஞ்சம் தள்ளிலிருந்து உள்ள கால் மட்டும் சுவாமி, ஒவ்வொரு பாவங்களை சுத்திகரித்து தகுதிப்படுத்தி ராஜா, உங்க வார்த்தைகளை பேசும்படிக்கு ராஜா, அதுவே நீரே ராஜா தகுதிப்படுத்தி ஒவ்வொரு வார்த்தைகளோடு கூட பேசி அந்த 50, 80, 100 பலனை எங்களுக்குள்ள அதுல உற்பத்தி பண்ண ராஜா, நீர் என்னை பயன்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த எல்லாருடைய இருதயத்தை பலப்படுத்துகிற சுவாமி அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நேரத்துல வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றி செலுத்தி இந்த நேரத்துல நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றிக் கொண்டான். இயேசு அவருடைய தாயாரை கண்டு சொல்லுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன். அவருடைய சீஷனை, அவர் நேசிக்கிற சீஷனை கண்டு சொல்லுகிறார், இதோ உன் தாய். இயேசுவுக்கு ஏற்கனவே 4 பிரதர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மத்திய 27ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், யோசேப், ஜோஸ், இங்கிலீஷ்ல ஜோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜோஸுடைய தாயாராகிய மரியாள் என்று சொல்லி போடப்பட்டது. ஸோ இயேசுடைய தாயார் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு 4 பிரதர்ஸும் இருந்தாங்க. நீங்க மத்திய 1ஆம் அதிகார கடைசி வசனம் வாசிச்சீங்கன்னா, யோசேப்பு மரியாளை இயேசுவை பிறப்பதற்கு முன்பதாக அறியவில்லை என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரியும், ஓகேங்களா? ஸோ இயேசுக்கு ஃபிளஷ்லயே 4 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஸோ இயேசு அவங்களுக்கு அம்மாக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒரு காரணமும் கிடையாது. அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளை, முதல் பிள்ளை, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை பெற்றெடுத்தாங்க. நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் ஸ்டோரி நல்லாவே தெரியும். ஸோ அந்த பாரத்தோடு கூட அவங்க பார்த்துட்டு இருக்கிறது இயேசு பார்க்கிறாரு. இயேசு வந்துட்டு எத்தனை முறை